Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நாடியதை நாடிய முடிவு செய்ய
அந்த விடயங்களை ஏற்றாலும் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்கள் எல்லாம் செய்ய வானாம் என்று அல்லாஹ் ரசூல் தந்திருக்கிறார்களோ அந்த விஷயங்களை முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் ஆரம்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செஞ்சு கொள்கிறேன். கணிப்புக்குரிய மேலான பிள்ளைகளே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவில் பல கோடிக்கணக்கான படைப்புகளை வச்சிருக்கிறார். அந்த கோடிக்கணக்கான படைப்புகளில் சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதனாக்கியிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது யஹ்லுகு மா யஷாஉ வ யஸ்தார், நாங்கள் நாணயத்தை படைத்தோம், அந்த படைத்ததுல நாணயத்தை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அல்லாஹ் விரும்பியதை செலக்ட் பண்ணிக்கிறான். அல்லாஹ் நாணயத்தை புறக்கி எடுத்திருக்கிறான். உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தா அல்லாஹ் பூமியை படைத்தான். இந்த பூமியில அல்லாஹ் விருப்பத்துக்குரிய இடமாக அல்லாஹ் பைத்துல்லா இருக்கக்கூடிய அந்த காபா இருக்கக்கூடிய இடத்தை தெரிவு செய்தான். அல்லாஹ் தண்ணியை படைத்தான். இந்த தண்ணீரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விருப்பத்துக்குரிய மாவாய் விருப்பத்துக்குரிய தண்ணியாக அல்லாஹ் மாவு ஜம்சம் நீரை அல்லாஹ் தெரிவு செஞ்சான். மாவு ஜம்சம் லிமாசுரிப்பதம், நீ எந்த நோக்கத்தில் அந்த ஜம்சம் குடிக்கிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன் ஷரிப்த லிஷிஃபாயிக, உன நோய்க்காரனை அந்த ஜம்சம் தண்ணியை குடிச்சீங்கன்னு சொன்னா ஷஃபாக்கல்லாஹ், அல்லாஹ் உன நோயை மாற்றுவான். ஒரு ஷரிப்த லிஷபிஹிக, உனக்கு பசிக்குது, ஜம்சம் தண்ணியை குடிக்கிறது பசி போகணும் என்று குடிச்சீங்கன்னு சொன்னா அஷ்ஃபாக்கல்லாஹ், அல்லாஹ் உன பசியை போக்குவான் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நோக்கத்தில் குடிக்கிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும். தண்ணியை படைச்ச அல்லாஹ் ஜம்சம் நீரை தெரிவு செஞ்சான். மலக்குமார்கள் அல்லாஹ் படைச்சான். லட்சக்கணக்கான மலக்குமார்கள், எண்ணிக்கை அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். இந்த மலக்குமார்கள் அல்லாஹ் 10 முக்கியமான மலக்குமார்களை தெரிவு செஞ்சான். அதிலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் விருப்பத்துக்குரிய மலக்காக தெரிவு செஞ்சார். நபிமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். இந்த நபிமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருப்பத்துக்குரிய நபியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவு செஞ்சார். 7 வானங்களை படைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானத்திலே ஏதாவது வானத்தை அவனுக்கு விருப்பத்துக்குரிய வானமாக அல்லாஹ் தெரிவு செஞ்சார். 7 சொர்க்கத்தை படைத்தான். 7 சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ விருப்பத்துக்குரிய சொர்க்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவு செஞ்சார். ஐதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா சஅல்துல் ஜன்னத, நீங்க சொர்க்கத்தை கேட்கிறீங்கன்னா ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்லாஹ் விருப்பமான சொர்க்கம். ஏன் அதுக்கு பின்னாடி தான் அது பசங்க தான் அல்லாஹ்வுடைய ஆட்சி இருக்குது. கண்ணியத்துக்குரிய அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய உம்மத்துகளை அனுப்பினான். அந்த நிறைய உம்மத்துகளை விருப்பத்துக்குரிய உம்மத்தாக உஃரிஜத் லின்னாஸ் குன்தும் கைர உம்மத்தின் உஃரிஜத் லின்னாஸ், வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலே விருப்பத்துக்குரிய உம்மத்தாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை அல்லாஹ் தெரிவு செய்தார். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை தந்தான். அந்த 12 மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு விருப்பத்துக்குரிய மாதமாக 4 மாதங்களை தெரிவு செஞ்சார். அல்லாஹ் தான் குர்ஆன் சொல்றான், மின்ஹா அர்பாஅத்துன் ஹுரும், கண்ணியமான மாதங்கள் 4: முஹர்ரம், துல்காஅதா, துல்ஹிஜ்ஜா, ரஜப். ஒரு கண்ணியமான மாதம் துல்ஹிஜ்ஜாவை முடிச்சிட்டு முஹர்ரம்ல நாங்க கால வச்சிருக்கோம். அல்லாஹ் விருப்பத்துக்குரிய மாதம். கண்ணியத்துக்குரிய இந்த முஹர்ரமுடைய மாதத்துல, இந்த புது வருஷத்துல நாங்க என்னவாக செஞ்சு கொள்றோம். ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு கொண்டு இருக்குது. கியாமத்துல கிட்டாய் கொண்டு இருக்குது. கால நேரங்கள் வேகமாக போகுது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகுமு ஸாஅத்து ஹத்தா தகாரமு ஸமான், கியாமத் நாள் வராது காலம் சுருங்கும் வரை, காலம் நெருங்கும் வரை. எந்த அளவுக்கு காலம் சுருங்கும் சொன்னா அஸ்ஸனத்து கஷ்டரு, ஒரு வருஷம் ஒரு மாதத்தை போல ஸ்பீடாக இருக்கும். ஒரு வருஷம் ஒரு மாதத்தை போல. அப்புறமா இல்லையா எவ்வளவு நாங்களே யோசிக்கிறோம். நோக்கு வந்ததும் தெரியா, போனதும் தெரியா. அடுத்த நோக்கு வரப்போ
الاسبوع اليوم ஒரு கிழமை ஒரு நாள் கூட வேகமாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. اليوم كالساعة ஒரு நாள் ஒரு அவர் போல, ஒரு அவர் ஒரு நிமிடத்தை போல. ஒரு நிமிடம் பகுதியில் பார்த்தீங்கன்னா நெருப்பு தணல் இருக்குது. இந்த நெருப்பு தணலை உதறினா அந்த நெருப்பு கொடிகள் வசதி போயிட்டு எவ்வளோ வேகமாக அது நூறுமோ, எவ்வளோ வேகமாக அது ஓர்ப்பாகும் போது நெருப்பு எவ்வளோ வேகமாக நூறுமோ அந்த அளவு வேகத்தில் ஒரு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு ஒவ்வொரு நாளும் போகும், ஒவ்வொரு நாளும் பதிய பதிய, ஒவ்வொரு கிழமையும் போகிறதுக்கு, ஒவ்வொரு மாசமும் போகல, ஒவ்வொரு வருஷமும் போகல. நாங்கள் போறது கபரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதான் தரவுங்க. நீங்க பார்க்கறது அப்படின்னா யோசனை பண்ணாமா ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு இரவும் மாறி மாறி வருது. இப்படியாக உள்ள கதி ஒவ்வொரு புது விஷயம், ஒவ்வொரு புதிய விஷயங்களை அது பழசாய் கொண்டு போகுது. ஒவ்வொரு புதிய விஷயமும் பழசாய் கொண்டு போகுது. ஒவ்வொரு நாள் கொண்டு போகுது. ஒரு கத்திரிக்காய் உள்ள கை ஒவ்வொரு தூரமான விஷயத்தை கிட்டாக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் தூரத்தில் இருக்கிறதெல்லாம் கிட்டாக்கி கொண்டிருக்கிறது. உள்ள வாக்களிக்கப்பட்ட இடம் எங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. வாக்களிக்கப்பட்ட இடமே கபரு, மஹ்ஷர், சிராத், சொர்க்கம், நரகம். இதுதான் வாக்களிக்கப்பட்ட இடம். கணித்துறை இதுக்கு ஒவ்வொரு வருஷம் நாங்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு கொண்டு இருக்குது. அவனுடைய தரஜா எந்த நிலைமையில் இருக்குது? மஹர்ரம் மாசம் கிட்ட இருக்குது. ஆஷூரா மாசமா நோன்பு இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்ற மாசம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு எதிராக வெற்றி பெற்ற நாள். ஃபிரௌன் தோற்கடிக்கப்பட்ட நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்ட நாள். இதுக்கு நாங்க யஹூதிகள் நோக்கி முடிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யும் விதமாக நீங்க எக்ஸ்ட்ரா இடம் நோக்க முடியும், ரெண்டு நோக்க முடியும். இது மட்டும்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றாங்க. ஃபிரௌன் நைல் நதியில அழிக்கப்பட்டான். கண்ணியத்துக்குரிய இதே மாதிரி இஸ்லாத்துக்கு வந்து பெரிய ஒரு சோகமான நாட்கள் இந்த தாஸ்கோ ஆட்சியோடைய அநியாயமாக கொலை செய்யப்பட்டால் நமது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. கணித்துடைய ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபியை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் சில பேர் இருந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் வாக்கமாயே எல்லாம் உருவதில்லை. அதே மாதிரி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தைகள். ஹஜ்ரத்
சொன்னாங்க, நீங்க ஹுசைனோட எவ்வளவு இறக்கமாக இருக்கிறீங்க, ஆனா இந்த ஹுசைன் சதகத்துல உங்களுடைய ஒரு நாள்ல கொலை செய்யப்படுவாங்க அப்படின்னாவது முகாரில் கர்பலா கர்பலா என்ற இடத்துல இந்த ஹுசைன் ரலியல்லாஹு கொலை செய்யப்படுவாங்க. அதுக்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்ட அந்த இடம் இருக்குது, அந்த இடத்துல மண் அவங்களுக்கு காட்டாவா, அந்த ரெக்கையை விரிச்சு அந்த மண் எடுத்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுத்திருக்காங்க. அந்த மண் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில வச்சு கொண்டு தேவி தேவி அழுகுறாங்க. சேப்பு நிறமான மண். கணிதம் அவ்வளவு இறக்கமானவங்க. இந்த ஹுசைன் ரலியல்லாஹு பார்க்கல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி, அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு ஆட்சி நடக்குது, அதுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி, அதுக்கு பின்னால அலி ரலியல்லாஹு ஆட்சி நாலு கலீஃபாக, அதுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு வஃபாத்துக்கு பின்னால் ஹசன் ரலியல்லாஹு மகன் அவன் 6 மாசம் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கு பின்னால் ஹுசைன் ரலியல்லாஹு கைக்கு இந்த ஆட்சி போகும்போது இந்த சந்தர்ப்பத்துல சில ஆட்கள் என்ன செஞ்சாங்க, இராக்ல இருந்து சில முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டாங்க. அந்த கொலைக்கு விரோதிகாரம் கேட்டுவாங்க, பகரம் கேட்டுவாங்க. பிரச்சனை நடந்தது முஸ்லிம்களுக்கு மத்தியில. இப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மக்களோட நலனை கருதி ஹசன் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அவங்களோட ஆட்சி அப்படியே யஸீத் முஆவியா ரலியல்லாஹு கொடுத்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு யாரு, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஆவியா ரலியல்லாஹு யாரு, அபூ சுஃபியான் மகன் ரலியல்லாஹு. முஆவியா மாஷா அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராக சொல்லப்பட்டவர். இந்த முஆவியா ரலியல்லாஹு ஆட்சியின் பின்னால அந்த ஆட்சியை பொறுப்பெடுத்தது யஸீத், அந்த முஆவியாவுடைய மகன். முற்றிலும் மாற்றமானவன். எப்படி முஆவியா ரலியல்லாஹு சஹாபி சொர்க்கத்தை கொண்டு நன்மாராக சொல்லப்பட்டார், அதே மாதிரி யஸீத் கொடுங்கோலன், கொலைக்காரன். முஸ்லிம்களின் கோட்டையில முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார். கணித்துக்குரிய இந்த யஸீத் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு அந்த காலத்துல இருந்த கவர்னர் தான் ஈராக்ல கூஃபால நோமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நோமான் இப்னு பஷீர் என்ன செஞ்சாங்கன்னா, முஸ்லிம்களுக்கு சார்பாக கவர்னராக இருந்தாங்க. ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கு செய்திகள் அனுப்பக்கூடிய ஒரு கவர்னராக இருந்தாங்க. இப்ப இந்த யஸீத் பார்த்தாரு, இது சரிப்பட்ட மாதிரி இல்ல, இந்த நோமான் இப்னு பஷீரை வெளியேற்றிட்டு அந்த இடத்துக்கு போட்டாரு உபைதுல்லாஹ் இப்னு யஸீத். இவனுக்கு ஒரு கொலைக்காரன், கொடுங்கோல அரசன், ஒரு அரக்கன், ஈன இறக்கமே இல்லாதவர். கணிப்பு இப்ப ஈராக் வாசிகள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கு கடிதம் அனுப்புறாங்க, நீ ஈராக்குக்கு வாங்க. எந்த அளவு கடிதம் அனுப்பினாங்கன்னு சொன்னா உலமாக்கள் சொல்றாங்க, அனுப்பின கடிதத்தை வச்சு ஒரு புத்தகம் செய்யணும்னா 15 புத்தகத்துக்கு மேல அவளோட கடிதங்கள் மட்டும் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு ஈராக்குக்கு வர சொல்லி நம்ம முஸ்லிம்கள் சொன்னாங்க. இப்ப யஸீத் கூட்டம் ஒரு சைடு, இப்ப இந்த ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கு அவனுக்கு சார்பாக ஒரு கூட்டம். கணித்துக்குரியவர்களே, இந்த ஹுசைன் ரலியல்லாஹு ஆரம்பத்துல போகல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, முஸ்லிம் என்ற ஒருவரை அனுப்பினாங்க. ஈராக்குடைய நிலைமைகளை நீங்க விசாரிச்சுக்குவாங்க. நடவாசம் செய்ய போனா சிஐடி அனுப்புவாங்க, ஈராக்ல என்ன நடக்குது, என்ன நிலவரம். இப்ப முஸ்லிம் மக்கள் அவங்க போனாங்க, அவங்க போயிட்டாங்க ஈராக்குடைய நிலைமைகளை விசாரிச்சு கொண்டு இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு தூது அனுப்பி கொண்டு இந்த சந்தர்ப்பத்துல அவன் என்ன செஞ்சான், மக்கள் என்ற ஒரு மனிதனை குறிச்சு 3000 திரகங்களை கொடுத்து இந்த முஸ்லிமை நீங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்க. இந்த முஸ்லிம் பக்கத்துலாக இந்த முஸ்லிமின் ஒருத்தர் வாராறு போராடு என்ன செய்யறாரு மட்டும் பாருங்க. இந்த மக்கள் என்றவன் என்ன செஞ்சாங்க, இந்த முஸ்லிமை பதவி பண்ணி கொண்டிருக்கிற விலையிட்டு இவர் தூது அனுப்பி கொண்டிருக்கிறாரு. யாருக்கு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. கணிப்பு இவர் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த யஸீதுடைய அரண்மனையில உபாத வச்சு கொலை செய்யப்பட்டு கலத்து மேலையா உடம்பு மேலையா குடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, ரெடியாகிறாங்க ஈராக்குக்கு போறதுக்கு. போகக்கூடிய நேரத்தில் சில சஹாபாக்கள் முக்கியமானவங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், ஹுசைன் இப்னு அப்பாஸ் போன்ற முக்கியமான சஹாபாக்கள் சொல்றாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு நீங்க போகவான ஈராக்குக்கு, நம்பி போகவான. ஈராக் வாசிகள் யாருன்னு சொன்னா, உங்களோட வாப்பா அலிய கொண்டு வாங்க ரலியல்லாஹு. ஏன் அலி ரலியல்லாஹு கூஃபால இருந்து தொழுவதுக்கு அவனுக்கு சுத்தம்
ஹம்சாவின் ஹுசைன் ரலியல்லாஹு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல கர்பலா என்ற இடத்துல அந்த காஃபிர்கள் முற்றுகிறாங்க. உபைதுல்லா இப்னு யஸீத் இந்த படையை அவனும் அவனுடைய படையை சேர்ந்து முற்றுகிறாங்க, தடுத்து வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு மக்கள் சொல்றாங்க, 3 நாட்கள் தண்ணி சொட்டு கூட குடிக்காம அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களே அவனுடைய படையில சென்றா வேற யாரும் இல்ல, அருள் வைத்துகள் எல்லாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தக்காரர்கள், வாரிசுகள் எல்லாத்தையும் குடிச்சு வைக்கிறாங்க. இதுக்கு பின்னால் அவங்களுடைய பேச்சுவார்த்தை நடக்குது. ஹுசைன் ரலியல்லாஹு கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் யுத்தம் செய்யறதுக்காக வேண்டி வரவில்லை, ஆனா யுத்தத்தை தொடங்கினா பின்னோக்கி போற ஆளுங்க இல்லை. அலி ரலியல்லாஹு மகன் 40 பேரை பிள்ளைங்க இருக்காங்க, பயப்படல. கண்ணியத்துக்குரிய இதுக்கு பின்னால சுருக்கமாக சொன்ன டைம் போராது. இதுக்கு பின்னால யுத்தம் நடக்குது. முஸ்லிம்கள சார்பாக ஹுசைன் ரலியல்லாஹு சார்பாக இருந்ததே வெறுமனே 72 பேர் தான். அதுல அதிகமானவங்க பொங்கலேட்டு கணித்துக்குரிய யஸீத் அந்த உபைதுல்லா யஸீத் படையில 30,000 பேர் யுத்தம் நடக்குது. அந்த அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு பொறுமையாக இருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு மனைவிக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தைய கூட விட்டு வைக்காம இந்தியால குத்தி அந்த குழந்தைய கூட கொலை செய்யறாங்க. இப்பதான் ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா கவசத்தை கட்டுறாங்க, யுத்தம் செய்யறாங்க. எந்த அளவுக்கு மக்கள் சொல்றாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு மேல 33 அம்புகளை ஏறிச்சாங்க. 33 அம்புகள் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இஸ்லாத்துக்காக இதுக்காக. 33 அம்புகள், 35க்கும் மேல வாய்வெட்டுகள். அதுக்கு பின்னால் அப்படியே விடுவாங்க கீழே. அதுக்கு பின்னால அதை கூட விட்டு வைக்காம ஷிம் என்ற ஒரு காப்பில் ஒரு யகூதி என்ன செய்யறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு களத்தை தனியாக வெட்டி ஒரு பிளேட்ல வைக்கிறாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கமாக இருந்த ஹுசைன் ரலியல்லாஹு நிலைமை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே அறிவிக்கப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா ஹுசைன் ரலியல்லாஹு இந்த கர்பலா என்ற இடத்துல கொலை செய்யப்படுவாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, கர்பலா என்றாலே கர்பனால கஷ்டம் தான், பலா என்றாலே சோதனை கஷ்டத்துக்கு தான் அவங்க சொல்லுவாங்க. அதே இடத்துல ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு கணக்கு வைக்கப்பட்ட ஒரு பிளேட்ல இந்த பிளேட் என்ன செய்யலாம், உபைதுல்லா இப்னு யஸீத் கொடுக்குறாரு. யஸீத் கிட்ட கூஃபால இருந்து கர்பலா இருந்து போது அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தலை கூஃபால இருந்து போது பகதாதுக்கு, பகதாதுல இருந்து போது யஸீத் இப்னு அலி ஈராக்குக்கு போகுது. கணிக்கு மௌத்தாக முன்னாலே ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு சொல்லியிருந்தாங்க, நான் மௌத்தா போனா என் உடம்ப என்ன நிரசாவதோ அதை என் தாயார் பாத்திமா ரலியல்லாஹு கபருக்கு கிட்ட அடக்கம் செய்ய. கணித்துக்குரியது இப்ப ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு கலந்து என்ன செய்யுதுன்னா அவங்க தலை உலமாக்கள் சொல்றாங்க, சில உலமாக்கள் சொல்றாங்க சரியா வைக்கக்கூடிய ஜாமிய மினிஷ், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய அந்த பள்ளி, சலாமுதீன் அய்யூபி அடக்கம் செய்யப்பட்ட இடம், அதுவும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல தான் ஹுசைன் ரலியல்லாஹு தலை அடக்கம் செய்யப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கொஞ்சம் பேர் சொல்றாங்க. ஆனால் ஒரு உலமா நிறைய உலமாக்கள் அந்த கருத்து ஹுசைன் ரலியல்லாஹு ஆசைப்படியே கடைசி ஆசைப்படியே அந்த தலை அவனுடைய தலை பாத்திமா ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்பட்ட அந்த ஜன்னத்துல் பக்கீர் வருகல்ல, ஜன்னத்துல் பக்கீர மதீனாவில் கூடிய ஜன்னத்துல் பக்கீர அவனுக்கு பக்கத்துல அடக்கம் செய்யப்பட்டது என்று நிறைய உலமாக்கள் கருத்து. இதுதான் சஹீஹான கருத்து. கணித்து மேலான பெரியவர்களே சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த தீனுக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இஸ்லாம் பேரவும் அதுக்கு பின்னால சில உலமாக்கள் சொல்றாங்க, இந்த ஹுசைன் ரலியல்லாஹு கொலைக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாலும் இந்த காரணமா இருந்தவங்க அல்லாஹ் ஒண்ணுமே செய்யல. ஏன் வரலாற்று சைடுல கம்மியா துனியால கொடுக்குறத விட அல்லாஹ் நாளை கியாமத்தினால கொடுக்குற தண்டனை மிச்சம் பயங்கரமா இருக்கு. இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க, சில
விளங்க சில விஷயாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அந்த மௌத்தாவுடைய நாள்ல அவங்க வெறுமையோட இருந்து சௌக்கியாக அடிப்பாங்க, ரத்த மரவா அடிச்சு கொண்டே இருப்பாங்க. அது அவங்க செய்யற வேலை நல்ல வேலையை செஞ்ச வரல, ஆனா அப்படி செய்வாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தியாக நாகன்னு சொல்லி அவங்க அடிச்சு வருவாங்க. கணியத்துக்குரிய மேலான திருவள்ளுவர் செல்லவாறு என்னென்றா, நீனுக்காக வேண்டி இஸ்லாத்துக்காக வேண்டி இஸ்லாம் வேலம் வேணும், இஸ்லாம் நடைபெறணும், இதுக்காக வேண்டி என்னென்னலாம் சகாபாக்கள் தியாகம் செஞ்சாங்க. கணியத்துக்குரிய நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒவ்வொரு வருஷம் கழிக்கணும் போகுது, வயசு போயிட்டு போகுது, இஸ்லாத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறோம்? நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம், நாங்க 5 நேரம் தொழுகிறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை ரமலான் நோன்பு பிடிக்கிறோம், கிடைச்ச சதக்காவளை செய்யறோம், ஹஜ் உம்ராக்கு போயிட்டு இருக்கிறோம், திருப்தி அடைஞ்சிருக்கிறோம், நாங்க சொல்றது போகும் சொல்லி. எவ்வளவு வேலை இருக்குது, எவ்வளவு செய்ய வேண்டிய வேலை இருக்குது. கணிதத்துறை மேலான பிறகுடைய சோதனை என்ன செய்ய வாரம் நாங்கள் வரக்கூடிய ஆசுரா காசுமாவுடைய ரொம்ப கட்டாயம் முடியும். இந்த ஆசுரனுடைய நாட்டில் யார் குடும்பத்துக்கு செலவழிப்பாங்களோ மண் நண்பன் ஐயா ஆசுரா ஆசுராவுடைய தினத்துல குடும்பத்துக்கு யார் செலவழிப்பாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு வருஷத்துடைய செலவும் எல்லாம் பங்களிக்கிறான். கணிதத்துறை மேலான பிறகுடைய சோதனைகளே வாழ்ந்த காலம் கூட வாழப்போற காலம் கொஞ்சம் இந்த கொஞ்ச கால வாழ்க்கைய அல்லாஹ் பொருத்தமான முறையில் வாழ்ந்து கொண்டக்கூடிய வாழ்க்கைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தருவானாக. நாங்கள் செஞ்ச அனைத்து பாவங்களை மறைத்து யா அல்லாஹ் இறக்கம் பண்ணவன், யா அல்லாஹ் நீ பெற்று வளர்த்து அழகை சிறியகான காய்கறி அனைத்து பாவங்களை மறைத்து யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் ஹயாத்தை வைக்கிறாரோ அவனோட ஹயாத்தை நீளமாக்கி யா அல்லாஹ் நல்ல அமல்களை கொண்டு அவனோட ஹயாத்தை நீளமாக்கி யா அல்லாஹ் அவனோட சிம்மம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக்கி யா அல்லாஹ் அவனோட வளர்ந்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக்கி யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவனோட வெளிச்சமாக்கி விஷாலமாக்கி சொர்க்கத்தில் பூஜையான கபராக்கி யா அல்லாஹ் நரக படுகொலைக்கு பாதுகாத்து யா அல்லாஹ் நாளை கியாமத்து நாளை அரசு நிழலை கொடுத்து யா அல்லாஹ் அம்மா நம்ம பட்டோட வலதுகளை கொடுத்து யா அல்லாஹ் அவனோட ஷஃபாத் பெற்ற குடும்பத்திலே பெற்றோர்களை ஆக்கி யா அல்லாஹ் இவனோட கூடிய சூரா ரஹ்மானை தாவரை சலாம் அவர்களை பிரார்த்தனைக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு நசீபாக்கி யா அல்லாஹ் அவர்கள் முந்திரித்தார்கள் யா அல்லாஹ் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கபரை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் மூத்தாக்கூடிய நேரத்தில் கடலினால் மூச்சு தந்து யா அல்லாஹ் மூத்தாக்கூடிய நேரத்தில் யாருடைய மனதை முற்பட்டாலும் நிறைவேற மூச்சு தந்து யா அல்லாஹ் சிரித்த வண்ணம் நெஞ்சு நேர்த்த வண்ணம் கண்கள் இரண்டிலே சொர்க்கத்தை பார்த்த வண்ணம் நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத் கலிமாவை சொன்ன வண்ணம் யா அல்லாஹ் சொர்க்கத்துடைய காட்சிகள் கண்ணிலே காட்டப்பட்ட வண்ணம் என்பதற்கு யா அல்லாஹ் மூத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் நல்லவர்கள் சாட்சி சொல்ற ஒரு கனாசா வாக்கி யா அல்லாஹ் ஆயிரக்கணக்கான மக்கள் கனாசால கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கனாசா வாக்கி யா அல்லாஹ் யா அல்லாஹ் மூத்தக்கூடிய நேரத்தில் ஹரம் ஷரீஃப்ல காப்பாடு தாசின் நாவல் இஸ்மாயில் கோத்திலே இருப்பதற்கான கருதவண்ணம் ருக்குவ சுஜூதில் இருந்தவண்ணம் குர்ஆன் ஓதியவண்ணம் திக்ர் செஞ்சவண்ணம் இஸ்திக்ஃபார் செஞ்சவண்ணம் மக்கள் யா அல்லாஹ் பல கொடூரமான நோய்களை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ் வேறு தெரியாத நோய்களை கொண்டு சோதிச்சினார் யா அல்லாஹ் பல உறுப்புகள் துணிக்கப்பட்டு வாழ்வதை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ் சம்பாதிக்கூடிய சம்பாத்திய நோய்களை செலவழியாமல் பாதுகாத்து யா அல்லாஹ் அடிக்கடி ஆஸ்பத்திரி ஏறி இறங்குவதை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை சீராக்கி யா அல்லாஹ் பிள்ளைகளை ஹாஃபிஸாலின் நாளிகளை ஆக்கி யா அல்லாஹ் கண் குளிர்ச்சொல்லைக்கூடிய பிள்ளைகளை ஆக்கி யா அல்லாஹ் இந்த முஹர்ரமுடைய மாசத்துல அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹைராத்துகளை எல்லாம் கேட்டார்கள், அனைத்து ஹைராத்துகளை தந்து யா அல்லாஹ் ஆமீன் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله ملك الجواد الهادي الى سبيل الرشاد والخالق خلق الاراد الذي رفع السماوات بغير عماد وانزل من السماء ماء مثل وخفر الارض وقدر فيها اقواتها لنا في الجبال. الصلاه والسلام على خير سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد. ويا ايها الاخوان المسلمين في الله اتقوا الله ربكم واتيعوا فان نسيت ونسي ولم يتقوا الله وحفظكم يوما عبوسا كبيرا. واذا قرئ القران فاستمعوا له وانصتوا لعلكم ترحمون. ان احسن الكلام وابين الكلام واحكم الاحكام ولم ربنا السلام. والله ذكر بالله العظيم وهو اسباب القائم باعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ان عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله وخلق السماوات والارض منها 4 حرم. وقال النبي صلى الله عليه وسلم افضل الصيام بعد رمضان شهر الله المحرم. نفعني الله واياكم بالقران الكريم وبسنه رسوله الكريم. اقول بقولي هذا استغفر الله لي ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله العزيز الحكيم الرؤوف الرحيم البر ولا حول ولا قوه الا بالله العلي الذي رب السماوات والارض وما بينهما ورب العرش الكريم الذي جعل السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا رسوله صلى الله عليه وسلم على خير سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. اما بعد. ويا ايها الاخوان المسلمين بالله اتقوا الله حق تقاته
ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما كثيرا كثيرا. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم اجعلنا ممن يؤدي احكام وتهيئنا ولا تجعلنا من عبادك الصالحين، واحشرنا غدا في زمرة الاولياء والعلماء والمتقين. اللهم من سدد اخلاق الراشدين المهديين امير المؤمنين سيدنا ابو بكر الصديق رضي الله عنه، وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وسيدنا عثمان بن عفان رضي الله عنه، وسيدنا علي بن ابي طالب رضي الله عنه، وعلى امهات المؤمنين ازواج رسول الله صلى الله عليه وسلم، وسائر الصحابه اجمعين والتابعين لهم ومن تبعهم باحسان الى يوم الدين، وارض عنا معهم برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، ولا تجعلنا من حسبنا. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا